இல்லாத உருவாக்குறதும் மேஷம்தான், இருக்கிறத அழிக்கிறதும் மேஷம்தான். ஏன்னா இந்த ஜோதிடம்ங்கிறது கடவுளுடைய ஒரு பாதை, கடவுளுடைய மொழி, கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இது ரகசியமான ரகசியம்தான். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ராசி கட்டத்தை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடுது. அது என்னமோ அது ஏதோ மேஜிக் மாதிரியே தான் இருக்கு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை பார்த்து பயப்படுறாங்க. செவ்வாய் கிரகத்துல என்ன பாக்டீரியா வைரஸ் இருக்கான்னு பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். என் வாழ்க்கையில் இந்த 12 கட்டம் வழியாக தான் நான் பயணிக்க போகிறேன். இந்த 12 கட்டம் அடிப்படை என்ன சொல்லுது, என்ன சொல்ல வருது, அந்த பாதை என்ன, அந்த பாதையில் நான் எப்படி பயணிக்கணும் அப்படிங்கிறத நான் எனக்கு தெரியாமல் நான் ஒவ்வொரு தடையும் நான் ஜோசியர்கிட்ட போய் கேட்குறேன். ஆனால் எல்லாரும் ஜாதகம் பார்க்குறாங்க. யார் ஜாதகம் பார்க்கலாம்? இன்னைக்கு அடிமட்டத்திலேருந்து மேல் மட்டத்தில் நீங்கள் அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ பெரிய மத குருமாராக இருக்கட்டும், நீங்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும், இந்த நம்பிக்கை, இந்த ஜோதிடங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கான இருக்குது. கிரகங்களுடைய தாக்கம் இருக்கான இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னு ஏஎல்பி படிக்கிறவங்க இந்த 12 கட்டம் எம்டியாக ஆதிபத்தியம்னு ஒரு வகுப்பு இருக்கும். இந்த ஆதிபத்திய வகுப்பு எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்களே அதில் எழுதாது. மேஷ லக்னம் இந்த 10 வருஷம் நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க. மேஷ லக்னம் போணுச்சுன்னா சூப்பர். அவர் அப்படியே ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நபர். சார் ஒன்றுமே இல்லை சார், அவன் உருவாக்கிட்டான் சார் 10 வருஷத்தில் அப்படிம்பாங்க. சார் ஒன்றுமே இல்லை சார், அந்த ஆள் அப்படியே பிரம்மாண்டமாக பண்ணிவிட்டார் சார். நீங்கள் மேஷ லக்னம் போகும்போது யார்கிட்டையும் அந்த பொறுப்பை கொடுத்து பாருங்களேன். அந்த வேலையும் அந்த பொறுப்பும் அந்த கடமையும் அவர் என்ன பண்ணோன்னு ஆட்டி படைக்கும். அப்படியே ஒரு விஷயத்தை உருவாக்குவார் பாருங்க. ஒரு பெரிய ஒரு கார் ஷோரூம் என்ன பண்ணுவார், சார் இந்த கம்பெனி விற்கணும் சார் அப்படின்னு இருப்பார். அப்போ தான் கரெக்டாக அவர் என்ன பண்ணுவார், கார் ஷோரூமுக்கு ஒரு மெக்கானிக்காக தான் வருவார். ஒரு 6 மாதம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சார் 2-3 விஷயத்தை அப்படின்னா எங்கெங்கே எல்லாம் மைனஸ், எங்கெங்கே எல்லாம் எதெல்லாம் எப்படி இருக்குது. அந்த மேஷ லக்னம் மேஷ ராசி அப்படியே வரும் பாருங்கள். அந்த மேஷ லக்னம் 10 வருஷ காலம் அப்படியே கடுமையான உழைப்பு. இந்த மேஷ லக்னம் அப்படியே பலமாக அப்படி நிற்பார். ஒரு விஷயத்தை உருவாக்குறதுல மேஷ லக்னம் மாதிரி ஒரு விஷயத்தை யாருமே உருவாக்கவே முடியாது. ஆனால் இவ்வளோ நேரம் நல்லது சொன்னோம்ல, இப்போ அடுத்து வருவார். இந்த 9 வருஷம் அப்படி என்ன பண்ணுவார், கஷ்டப்பட்டு எப்படியும் ஒரு கார் மெக்கானிக்கில் ஆரம்பித்து மேனேஜர் லெவலுக்கு ப்ரொமோஷனில் அப்பாடா அப்படின்னு 9 வருஷம் உட்காந்தோடனே அந்த தலையில் அந்த கிரீடத்தை வச்சோடனே தலைக்கணம் இருக்கும் பாருங்க. இந்த தீக்குச்சி எப்படி தலைக்கணத்தால் எப்படி தன்னை அழிச்சிக்கிற மாதிரி நான் இவ்வளோ நாளாக உருவாக்கணும்ல, எனக்கு தெரியாதா? இல்லை அப்படியே தான் பண்ண விடாதுப்பா, இப்படி தான் பண்ணணும்னு அவர் சொல்ல, அதெல்லாம் இல்லை இப்படி தான் பண்ணணும் இவர் சொல்ல, சின்ன வாக்குவாதம், நான் இந்த ஷோரூமை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே முடிவு எடுத்துடுவார். நீங்கள் இந்த மேஷ லக்னம் எவ்வளோ அவசரப்படுறீங்களோ அவ்வளோ ஆபத்து. இல்லாத உருவாக்குறதும் மேஷம்தான், இருக்கிறத அழிக்கிறதும் மேஷம்தான். கடைசி அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லையே, வெறுமனேன் அப்படின்ட்டு இருக்க வார்த்தையை பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம். அட என்னங்க நீங்கள் இதை நான் சொல்லி கொடுத்தா இதுதான் ஏஎல்பி. அப்பா இந்த காலகட்டம் போகுது, நீ இப்படி அவசரப்பட்டு அகலக்கால் வச்சின்னா உனக்கு அதனால் நட்டம். இது ஒரு பொதுவான பலன் தான். ஆனால் மேஷ லக்னம் போகும்போது உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும்ல. அப்போ எதுக்கு நீங்கள் இப்படி கால வைக்கிறீங்க? ஏன் இப்படி நீங்கள் அவசரப்படுறீங்க? நீங்கள் அவசரப்பட்டு தான் அந்த முடிவு எடுப்பீங்க. நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறதால தான் நட்டம் வரும். இப்போ இப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுப்பீங்களா, எடுக்க முடியும். இதை தான் நாங்கள் சொல்கிறோம். அட்சய லக்ன பத்தி ஜோதிடம் தெரிஞ்சுங்க. வயதொட்ட லக்னம் மாறும்போது இந்த ஆதிபத்தியங்கள் மாறும்போது இந்த கிரகங்களோட தன்மைகள், கிரகங்களுடைய நிலைப்பாடுகள், கிரகங்களுடைய அமைப்புகள் மாறுது. ஆனால் இந்த ஜோதிடம்ங்கிறது பயந்து அது நீங்கள் இது கடவுளுடைய ஒரு பாதை, கடவுளுடைய மொழி, கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இது ரகசியமான ரகசியம்தான். ஜோதிடம் என்பது ரகசியம்தான். கிரகம் இல்லாத 12 கட்டமே வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம் சார்.
மேஷ லக்கணம் போது சார் உன் தம்பி கூட பிரச்சனை. ஆமாம் சார், தம்பி கூட தான் சார் பிரச்சனை சார். இவ்வளோ நாள் நல்லா தான் சார் இருந்தான், அவன் பாட்டு தனியாக தான் சார் இருந்தான், ஊரில் இல்லை சார், அவன் வெளிநாட்டில் இருந்தான் சார். மேஷ லக்கணம் வந்துச்சு சார், எங்கள் வீட்டில் சொத்து சண்டை சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டு சார். சார் என்னென்னே தெரியல சார், எங்கள் அம்மா எங்கள் அண்ணனுக்கு போட்டு என்னென்ன சப்போர்ட் பண்ணுது சார், எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை சார். மேஷ லக்கணம் வருது சார், நான் என்ன பண்ணுறேன்னே தெரில சார். நான் படிப்புக்காக வெளிநாடு போனேன் சார், கல்யாணம் ஆனிச்சு சார், லவ் மேரேஜ் நடந்துச்சு சார், 2 பேர் நாங்கள் கூட பிறந்தோம், ஒருத்தர் குழந்தை இருக்குது சார், ஒருத்தர் குழந்தை இல்லை சார், எனக்கு தெற்கு வடக்கு வீடாக இருக்குது சார். நான் மேஷ லக்கணம் போகும்போது என்ன சார் இது மாதிரி எனக்கு காதல் கல்யாணம் தான் சார் நடந்துச்சு. மேஷ லக்கணம் போகும்போது காதல் கல்யாணம் தான் நடக்கும், வேறு என்ன கல்யாணம் நடக்கும், வேறு என்ன நடக்கும்? இப்போ ஒரு 17 வயசு பொண்ணோ இல்லை 18 வயசு பொண்ணோ இல்லை 19 வயசு பொண்ணோ காதலிக்குது, ஏப்பா இந்த பொண்ணையோ பிள்ளையோ பார்த்துக்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். எல்லா ஜோசியர் தான், அச்சய இலக்கண பദ്ധதியில் எல்லா ஜோசியரும் நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் இதே ஒரு அப்பாவோ அம்மாவோ அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்துட்டா மேஷ இலக்கணம் போகுதா, அப்போ அந்த பொண்ணையும் பிள்ளையும் என்ன பண்ணணும், கவனமாக பார்த்து. அது இப்போ ஒரு டிகிரி முடித்தது பிறகு அதே காதல் கல்யாணத்தை பண்ணி வைங்க, வேண்டான்னு சொல்ல. காதலை வேண்டான்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் என்ன பண்ணணும், எந்த வயசுலன்னு தெரியணும். உள்ள பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அந்த இணக்க வரிச்சிகள் அழகாக வருமா எடுத்து கொடுப்போம். அந்த செவ்வாய்ங்கிற வீரியம் என்ன பண்ணணும், அப்படியே துணிச்சலாம் அப்படி நின்று முன்னாடி நிற்கும். அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். 17 வயசில் பட்டாம்பூச்சி பறக்கும், 55 வயசில் பட்டாம்பூச்சி பறக்கும் போது அப்போ மேட்டில் போகும்போது என்ன பண்ணுவோம், அதெல்லாம் நான் பார்த்துக்கலாங்கிற ஒரு துணிச்சல் இருக்கும். அம்மாவாது அப்பாவாது மேசலக்கணத்தை என்ன பண்ணுவோம், அப்பா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ உங்கள் வீட்டில் ஒரு மேட்ச் நம்ம சொல்லி கேட்காது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டாங்க, ஜிவாப்பா ஜிவாம்மா நம்ம வீட்டில் உட்காந்து படிங்க, ஹாலில் உட்காந்து படிங்க, நல்லா ஒரு வசதி இருக்கிறதுங்க. ஃப்ரெண்ட்ஸால் தான் நடக்குது, அது நீங்கள் எப்படி பண்ணலாம்? கடவுள் தான் இந்த கொடுத்தது. ஏதோ தண்ணி பொறுத்த படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருளு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசியலை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காச வாழ்க்கை ஒன்ன விட்டுடாம வாணி, ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் பொங்காமட்டே கிளி தூங்காதேடா, இந்த வெங்கை பின் வாங்காதேடா. எத்தனை மன்னனை ஒத்திக்க வச்சவன்டா. நான் தன்னந்தனியாளு, நீயால நம்ம பாரு. கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க எட்ட கோடி பேரு. நல்ல பாஞ்சு ஸ்டேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு, நல்ல பங்கவான நீ விசில் கடி ஓட்டே. படிச்சு வரான், விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன, வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன, தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. ரிஷபலக்கணம் வந்தாலே உங்கள் பேரும் கடனாக மாற்றிடுவார். எப்படி கடனாக மாற்றிடுவார்? என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? மொத்தமும் இதுக்கு என்ன போவோம்?
சாதாரண விஷயம் இல்லை. ஒண்ணும் இல்லை. அந்த காவலன் கையில் எங்க விசில் சேரும், திருடங்க கையில் சேர்ந்திருக்காது. யார் அடிச்சாலும் கொண்டாட்ட சத்தமாகும், தப்பு செஞ்ச நெஞ்ச தூங்க விடாது. திரையால வந்தவன் கடை மாறுது, அது தாங்கும் மக்களுக்கு குடையாடுது. தமிழ் பொங்காமலே கிளி தூங்காதுடா, இந்த வெள்ளத்தில் வாங்காதுடா. எத்தனை மன்னனை ஒத்திங்க வச்சவன்டா. ஒரு குழந்தைய நான் தன்னன் தனியாளு நீ ஏழ நம்ம பாரு கொஞ்சம் நம்ம இங்க எட்டு கோடி பேரு நிரல போது கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்லா பங்க பாட நீ விசில் கடி ஓட்டு அடி 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 விசில் 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 மிகப்பெரிய தயவு செய்து எப்படி வண்டியை ஓட்டணும் தெரியாது, ஆக்சிடென்ட் எதுவும் தெரியாது, பிரேக் எதுவும் தெரியாது, நான் தன்னன் தனியாளு நீ ஏழ நம்ம பாரு கொஞ்சம் நம்ம இங்க எட்டு கோடி பேரு நிரல போது கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்லா பங்க பாட நீ விசில் கடி ஓட்டு உங்க வாழ்க்கையில முன்னாடி எப்படி உங்க விஜய், எந்த இடத்துல நான் வரேன். பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது, எந்த இடத்துல எதுவும் விசில் அடிக்க செய்யக்கூடாது. ரெடியா? ஜோதிடத்தை தெரிஞ்சுங்க, உங்க வாழ்க்கையை வளமாக்குங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் வளமாக்கும். ரொம்ப நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.